அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார். ரொம்ப நல்ல மனுஷன், கேரக்டர் என்ன. இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு, யாரோட? விபச்சாரிகளோட. அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஒரு அனிமலை பெரியார்னு சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும். என்ன கொண்டு இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும். அதை அவரோட மனைவியை விட்டு சமைக்கின்றவர் சொல்வாராம். இவர் விலைமாதர்கள். இது எதுவுமே என் வார்த்தை இல்லை, இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை. ஈவேரா எவ்வளவு ஒரு தீய மனிதன், ஒரு ஒழுக்கங்கெட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். என்ன, இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார். எதுக்கு? விலைமாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறதுக்கு பேர் பெண் விடுதலை. இது பெண் விடுதலையா, பெண் அடிமைத்தனமா? என்ன, உதவியை நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார். அவர்கள் வீட்டுக்கு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும். இதுதான் ஈவேராவோட லட்சணம். எப்போ பார் விலைமாதர் வீட்டில் இருந்த ஒரு இழிபிறவி. அந்த இழிபிறவிக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்காங்க எங்களை தடுக்கிறதுக்கு. அன்னைக்கு சனாதன தர்மத்தை மலேரியா, டெங்கு, கொரோனா போல ஒழிப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கொசுவை மருந்தடிச்சா சாகும். அப்போ 80% மக்களை கொல்லுவேன்னு சொன்ன, இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை இன்னும் கைது பண்ணாத இவர்கள், நான் சொல்றேன், they are unfit to wear யூனிஃபார்ம். ஏன்னா என்ன பண்ணியிருக்கணும்? நேர்மையான சர்க்கார்ட்ட சம்பளம் வாங்குற போலீஸா இருந்தா 24 மணி நேரத்தில் அந்த கிரிமினல் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கணும். பண்ணல. இன்னைக்கு என்ன பிடிக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன, அதாவது ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு உடனே இந்த பைரமுத்துன்னு இருக்கான்ல, அவன் பேர் என்ன? விக்டர் ஜேம்ஸ் அவன் பேரு. அவன் மீ டூ சின்மயி கேஸ்ல இன்னும் கைது பண்ணாதவர்கள் இவர்கள்.